Hello students, welcome to Hiba Math 10th Standard Maths Chapter 3 Algebra Exercise 3.12 6th question solve பண்ணலாம். From a group of 2x square black bees, square root of half of the group went to a tree. Total 2x square bees இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து square root of half of the group அப்படின்னா என்ன அர்த்தம்? இதான் group 2x square half of the group அதுக்கு ஒரு square root. Understand ஆகுதா? square root of half of the group வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட் என்ன பண்ணுறாங்க, ட்ரீக்கு போயிட்டாங்க. அடுத்தது again 8/9 of the bees went to the same tree. மறுபடியும் இந்த டோட்டல் பீஸ்லேருந்து 8/9 of total bees வந்து திருப்பி அதே ட்ரீக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The remaining two got caught up in a fragrant lotus. Remaining two அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ டோட்டல் பீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of 2x square போயிட்டாங்க. அடுத்து 8/9 போயிட்டாங்க. அப்போ மொத்த டோட்டல்லேருந்து இந்த ரெண்டு செட்டும் போன பிறகு எனக்கு பேலன்ஸ் வெறும் ரெண்டு பீஸ் தான் இருக்குன்றாங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரிமைனிங் 2 எல்லாருமே போன பிறகு பேலன்ஸ் ரெண்டு பி இருந்ததா. அந்த ரெண்டு பி என்ன ஆகிடுச்சா, லோட்டஸில் போய் மாட்டிக்கிச்சு. ஹவு மெனி பீஸ் வேர் தேர் இன் டோட்டல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 2x ஸ்கொயர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸ் தெரியணும். அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு டோட்டல் பீஸ் எவ்வளோ? டோட்டல் black bees is equal to 2x square. இப்போ ஃபஸ்ட்டு செட் ஒருத்தவங்க வந்து ட்ரீக்கு போனாங்க இல்லையா, அது எப்படி சொல்லியிருந்தாங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் half ஆஃப் த டோட்டல். ஸோ அதை எழுதலாமா? ஃபஸ்ட் செட்டு went to tree is equal to square root of half of total bees. இப்போ இதை இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். 2 என்ன ஆகிடும்? கேன்சல். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆனால் எக்ஸ் பீஸ் மட்டும் என்னாச்சு, ட்ரீஸ்க்கு போயிடுச்சு ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் செட்டும் மூவ் பண்ணுறாங்க. செகண்ட் செட்டு went to சேம் ட்ரீ. அது எவ்வளோ அப்படின்னா 8/9 ஆஃப் டோட்டல் பீஸ். 8/9 ஆஃப் டோட்டல் பீஸ். டோட்டல் பீஸ் வந்து 2x ஸ்கொயர். இப்போ 8 2s are 16x square divided by 9. இப்போ ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ரிமைனிங் பீஸ் இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை பி ரிமைனிங் இருக்குது? 2. இது எப்படி எழுதணும்? இந்த ரிமைனிங் பீஸ் 2ன்றது எப்படி எழுதணும்னா, டோட்டல்லேருந்து ஃபஸ்ட்டு செட் மைனஸ் பண்ணிவிட்டு செகண்ட் செட் மைனஸ் பண்ணும்போது எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ? ரிமைனிங். அப்படி தான் நம்ம எழுதணும். கரெக்டாக? இப்போ ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு எனக்கு டோட்டல் பி 2x ஸ்கொயர். கரெக்டாக? அதுலேருந்து ஃபஸ்ட்டு செட் எவ்வளோ போனாங்க? எக்ஸு. சால்வ் பண்ண பிறகு அடுத்த செட் எவ்வளோ போனாங்க? 16x ஸ்கொயர் பை 9. டோட்டல்லேருந்து இவங்க ரெண்டு பேரும் போன பிறகு எனக்கு மிச்சம் எத்தனை பீஸ் இருக்காங்க? வெறும் ரெண்டு பீஸ் தான் இருக்காங்க. அவங்களும் லோட்டஸில் மாட்டிக்கிட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ இந்த இக்குவேஷனை தான் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த 9 ஆன்சைட் கொண்டு போகணும் அப்படின்னா 9ஆல் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம். அப்போ தான் நம்ம 9 ஆன்சைட் கொண்டு போக முடியும். 9 2s are 18x ஸ்கொயர் மைனஸ் 9 1s are 9x minus 16x ஸ்கொயர் divided by 9 is equal to 2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 9 ஆன்சைட் கொண்டு போயிடலாம். அண்ட் 18x ஸ்கொயர் மைனஸ் 16x ஸ்கொயர் ரெண்டுமே எக்ஸ் ஸ்கொயர் லைக் டேர்ம்ஸ். அப்போ 2x ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். மைனஸ் 9x இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 2 18. நெக்ஸ்ட் லைனில் 18 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 2 இன்ட்டு 18 36. 9 வரணும். 12 3s are 36. 12ல் 3 போனால் 9. இங்கே மைனஸ் இருந்தால் பெரிய நம்பருக்கு தான் என்ன வரணும்? மைனஸ் வரணும். சின்ன நம்பருக்கு ப்ளஸ். அண்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ 2ஆல் டிவைடும் பண்ணணும். 2 6 are 12. அப்போ -6 ஒன்று 3/2 ஒன்று
ஸோ எக்ஸ் மைனஸ் 6 ஒன்று, 2x கீழே 2 இருக்குன்னா எக்ஸு பக்கத்தில் அதை எழுதிக்கணும். 2x + 3 = 0. இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் ஈக்குவல் டு 6, இன்னொன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3 ஆன் சைட் போனால் -3 / 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் மைனஸில் வராது பியோட வேல்யூஸ், டோட்டல் வந்து நெகட்டிவில் இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எக்ஸோட வேல்யூ 6 தான். ஓகேவா? இப்போ நமக்கு கொஷின் என்ன? டோட்டல் பீஸ் எவ்வளோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் பீஸ் இஸ் ஈக்குவல் டு 2x². இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன எழுதணும்? 6. 2 × 6², that is 2 × 36, that is equal to 72 bees. ஸ்டேட்மெண்ட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் இஸ் 72 அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்ட் இந்த கொஷின் ரொம்பவே முக்கியமான கொஷின், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. உங்களுக்குமே அது தெரியும், மிட்டம், ஹாஃப் இயர்லி அந்த மாதிரில இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லும் போது இந்த கொஷினை நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கொஷின் 2-3 வாட்டி எழுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் என்ன சால்வ் பண்ணுன்ட்டு. ஸோ வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் இந்த கொஷனில் எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 9 வந்து மல்டிபிள் பண்ண மாட்டோம். நிறைய பேர் வந்து செய்கிற தப்பு அதுதான். இந்த 9 வந்து இங்கே மல்டிபிள் பண்ணாமல் 9 அங்கே கொண்டு போயிட்டு நான் கரெக்டாக பண்ணேன், ஆன்சர் வரல, அக்கா என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஃபேக்டரைஸ் நம்ம எடுத்துகிட்ட பிறகு 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2ஆல் டிவைடும் பண்ணணும். கரெக்டாக 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2ஆல் டிவைடு பண்ணிவிட்டு தான் ஆன்சர் எழுதணும். நிறைய பேர் 12 and 3 வச்சுட்டு எடுத்துகிட்டு எனக்கு பேக் ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம செய்கிற குட்டி குட்டி தப்பு. ஏன்னா ஒரு கொஷின் முக்கியம்னா அங்கே எங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அந்த தப்பு வந்து நம்ம செய்யாத மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன் மிஸ்டேக்ஸ் எங்கெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 9ஓட இடம் பார்த்துக்கோங்க. அண்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, 2x², √1/2 2x², அப்புறம் ரிமைனிங் 2. இது வந்து கவனமாக பார்க்கணும் சரிங்களா? ஏன்னா இது டோட்டல்லேருந்து வரும். அண்டு அடுத்த செட்டை விட்டுட்ட பாருங்கள், 8/9 2x². சரிங்களா? இதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அது வந்து தெரிஞ்சால் தான் நம்ம சம்மே சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா சம்மை நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் வைங்க சரிங்களா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் சம்ஸுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபைனலாக சொல்யூஷன் செட்டில் மறக்காமல் எழுதிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.